என்ன பட்டி? நீ பலசாலியா நான் பலசாலியான்னு பார்ப்போம். எனக்கு வயசு கம்மியாக இருந்தாலும் நான் தான் பலசாலி. அதை போட்டியில் பார்ப்போம். நீ கையை இப்படி வச்சுக்கோ, நான் கையை மேலே நான் மேலேருந்து அழுத்துவேன், நீ கீழே இருந்து என்னை மேலே அழுத்தணும். யாருக்கு ஸ்ட்ரென்த் நிறையா இருக்குன்னு பார்ப்போம். ரெடி? 1 2 3. Cheating உட்காரு. ரெடி? 1 2 3. தள்ளு. I can't believe. கை வலிக்குதே. முடியல. வாங்க விளையாட்டை நீங்க வச்சுருக்கோம். அப்ப நான் தான் ஸ்ட்ராங்குன்னு நீ ஒத்துக்கிற. சரி வாங்க நீங்க பண்ணி ஜெயிச்சிட்டீங்க. அக்கா என் கை அழுத்தும் போது எனக்கு ரொம்ப கை வலிச்சிச்சு. என் கையெல்லாம் மேலே தள்ளவே முடியல. இப்போ தள்ளி பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக இருக்கு. என் கையை இப்போ யாராலும் கீழே அழுத்தி வைக்க முடியாது. இந்த மாதிரி தான் அந்த உலகத்தோட பாவம் எல்லாம் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. அந்த பாவம் இயேசு மரணத்துக்குள்ள அழுத்தி போட்டுருச்சு. ஆனால் அப்படியே உள்ள மூழ்கி போயிடாம 3ஆவது நாள் உயிரோட மேலே எழுப்பி வந்தாரு. இப்போ எப்படி என் கை ஃப்ரீயாக மேலே போதோ அந்த மாதிரி தான் இயேசுவும் ஃப்ரீயாக பரலோகத்துக்கு போனாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சில இனப்பள்ளி பாடத்தை படிக்கிறதுக்கு எல்லோரையும் என் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வாரம் நம்ம 4வது பாடத்தை படிக்க போகிறோம். பாடத்தில் போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்போட பரமபிதாவே, இந்த வார பாடம் படிக்கணும் கூட இருங்க. இந்த பாடம் எங்கள் வாழ்க்கையை இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் அன்பின் பரம தகப்பனே, ஆமென். இந்த வார பாடத்தோட தலைப்பு இயேசு ஜீவிக்கிறார். இந்த வார பாடத்துக்கான மனப்பாட வசனம் மார்க் 16:15 எடுக்கப்பட்டிருக்கு. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். இந்த வார பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்காருன்னு நம்ம மற்றவங்க கிட்ட போய் சொல்லும்போது நம்ம ஆண்டவருக்கு சேவை செய்யணும். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருந்துச்சு. அசீஷர்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஓய்வு நாளுக்கு அடுத்த நாளா இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை ஓய்வு நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு சிலுவையில மறைச்சிட்டாரு. அவர் கூட இருந்த விசேஷர்கள் ரொம்ப சோகத்தோட ரொம்ப கவலையோட ஓய்வு நாளுக்கு முன்னாடி இயேசோட சரீரத்தை சிலுவையில இருந்து இறக்கி அரிமத்தியா அப்படின்னு ஊரை சேர்ந்த யோசேப்பு அப்படின்னு ஒருத்தரோட கல்லறையில அடக்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஓய்வு நாளுக்கு ஓய்ந்து இருக்கிறதுக்கு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஓய்வு நாள் முடிஞ்ச அந்த நேரத்துல இயேசோட சீஷர்கள் கூட இருந்த பெண்கள் இயேசோட உடம்புக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும்னு நினைச்சாங்க. இயேசோட கல்லறையை ஒரு பெரிய கல்லை வச்சு அடைச்சிருந்தாங்க. இயேசோட உடம்பு யார் திருடிட்டு போக கூடாதுன்னு 2 காவலாளர்களும் வச்சிருந்தாங்க. டீச்சர்களும் அவங்க கூட இருந்தவங்க எல்லாரும் ஓய்வுனால ஓய்ந்திருந்தாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை காலையில விடிகிற நேரம் இயேசு உடம்புல போட இருந்த வாசனை பொருட்கள் எல்லாம் எடுத்து தயார் பண்ணி அங்க கொண்டு போனாங்க. அவங்க போற வழியில யாருக்கு பெரிய கல் ரவுத்தரத்துக்கு உதவி செய்வான்னு யோசித்து போனாங்க. யாரும் அசைக்க முடியாத பெரிய கல்ல ஒரு தேவதூதர் வந்து அந்த கல்லை நோக்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் இயேசுவை ஒரு சத்தத்தை வச்சு மரணத்துல இருந்து எழுப்பி விட்டாரு. அது கல்லறை திறந்ததை பார்த்து அந்த பெண்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. அவங்க மெதுவாக அந்த கல்லறைக்குள்ளார எட்டி பார்த்தாங்க. அப்போ தேவதூதர் அங்க கல்லறைக்குள்ள உட்காந்து, நீங்க பயப்படாதீங்க, நீங்க இயேசுவை தானே தேடி வந்தீங்க, அவர் இங்க இல்ல, அவரு சொன்ன மாதிரி மறுபடியும் உயிரோட இறந்துட்டாரு. இந்த செய்தியை உடனே போய் அவங்களோட சீசர்கள் கிட்ட போய் சொல்லுங்க, இயேசு கலிலேயாவுக்கு போயிட்டு இருக்கிறாரு, நீங்க அவரை அங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னாரு. கேட்ட பெண்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவங்களோட பயத்தோடையும் சந்தோஷத்தோடையும் வேகமா ஓடி போய் மத்தவங்க கிட்ட சொன்னாங்கன்னு வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வேகமா ஓடுறதுக்கு எப்படி ஒரு பலம் தேவைப்பட்டிருக்கும்? அவங்கள யாராலும் நிறுத்திருக்க முடியாது. ஏசு உயிரோட எழுந்துட்டாரு அந்த செய்தி சொல்றது மட்டும்தான் அவங்க மனசுல இருந்துச்சு. ஏசு இந்த உலகத்துல இருந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான செய்தி எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் சீஷர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான பெயர்ல அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்லி இருந்தாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த வேலை செய்யணும்னு அவசியமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பட சொன்னது இயேசு உயிரோட எழுந்துட்டாரு
கொடுத்துட்டாருன்னு நம்ம மற்றவங்க கிட்ட போய் சொல்லும்போது நம்ம ஆண்டவருக்கு சேவை செய்யணும். இந்த பாடத்தை கூட சேர்ந்து படிச்சதுக்காக நன்றி. பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த வார பாடம் படிப்பதை கூட இருந்ததுக்காக நன்றி. நீங்க உயிரோட எழுந்துட்டீங்க, நாங்க அது நம்புறதுக்கு உதவி செய்யுங்க. நாங்க மற்றவங்களுக்கு நல்ல செய்தியை போய் சொல்றதுக்கு உதவி செய்யுங்க. இந்த பாடம் ஞாபகம் வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்க கேட்கிற எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் அன்பின் பரம தகப்பனே, ஆமென்.